கரும்புச்சாறு பிழியும் மெஷினில் கை சிக்கி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட கல்லூரி மாணவன் தனியார் மருத்துவமனையின் அலட்சிய சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் லோகோ பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ். இவர் தனது பகுதியில் கரும்பு ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இவருடைய 20 வயது மகன் சாம் கல்லூரியில் பயின்று வந்தார். கடந்த திங்கட்கிழமை தனது தந்தைக்கு உதவியாக கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கரும்பு ஜூஸ் பிழியும் மெஷினில் சாமின் கை சிக்கி விரலில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் அங்கிருந்து மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் மேல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 11 மணிக்கு மேல போன் பண்ணி கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு மேல 2 மணிக்கு அனுஷியா கொடுத்துறாங்க. அனுஷியா கொடுத்த உடனே ஒரு 4 மணிக்கு தான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் இன்னொரு வரல எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்து வயிற்றுல வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. சொன்னது அப்புறம் ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும் அவருக்கு வந்து அனுஷியா கொடுத்தது ஒத்துக்கல, ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, அதனால ஃபீவர் வந்துச்சு, 108 வந்துச்சு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாமிற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து காயமடைந்த ஒரு விரலை துண்டிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காலை வேளையிலேயே அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் காலதாமதமாக மாலையில்தான் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு விரலை மட்டுமே துண்டிப்பதாக கூறிவிட்டு 2 விரல்களை துண்டித்து விட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அறுவை சிகிச்சைக்கு பின் சாமின் உடல்நிலை திடீரென மோசமடைந்து கிட்னி உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக கூறிய மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து மீட்டெடுத்து விடுவதாக பெற்றோரிடம் உறுதியளித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை சுமார் 7 மணியளவில் சாம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சாமின் பெற்றோரும் உறவினர்களும் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். தனியார் மருத்துவமனைகள் போதிய அனுபவம் மிக்க மருத்துவர்கள் இல்லை என்றும் மருத்துவ பயிற்சி மாணவர்களே சிகிச்சையில் ஈடுபட்டதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தவறான மருந்துகள் மற்றும் கவனக்குறைவான சிகிச்சையே உயிரிழப்பிற்கு காரணம் என குறிப்பிட்ட உறவினர்கள் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சார், என் பேர் இம்ரான். அவன் என் ஓனரோட பையன். கிட்டத்தட்ட எனக்கு தம்பி மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அவன் என் கூட தான் ஓடி ஆடி வளர்ந்தது. என் கடையில தான் ஒன்னா இருப்பான். எல்லாமே என் கூட தான் பண்ணுவான். ஒண்ணுமே இல்லை சார். அவனுக்கு கையில பிரச்சனை தான் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 11 மணில இருந்து ஐசியூல 36ல இருந்து 40 பேஷண்ட் இருக்காங்க சார். அங்க லீகலான ஒரு மெடிக்கலோ ஒரு லீகலான டாக்டரோ யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட வெறும் 2 டாக்டரை வச்சு 36 37 பேஷண்ட் எப்படி சார் பார்க்க முடியும்? ஒரு டாக்டர் வந்து இங்க கூப்பிட்டு வர்றாங்க, ஒரு டாக்டர் அங்க கூப்பிட்டு வராங்க. ஒரு டாக்டரை வச்சு அங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கல்ல, அவங்கள வச்சு கைட் பண்றாங்க. அவங்கள சொல்லி இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல குத்துறாங்க, ஒரு இடத்துல ஓட்டையாகுது சார். அந்த மாதிரி என்னென்னவோ பண்ணி நைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அலக்கழிச்சு காலை 7:30 மணிக்கு வந்து எங்க கிட்ட சொல்றாங்க. 7:30 மணிக்கு கூட எங்க கிட்ட சரியான ஒரு இது சொல்லல. நாங்களா உள்ள போய் வந்து கேட்ட போது கரெக்டா 7:20 நாங்க அங்க பார்க்க போது அவனோட பிபி எல்லாமே டவுன்ல ஆயிடுச்சு. சும்மா ஒரு 10-20 காலேஜ், அந்த காலேஜ் சவிதா காலேஜ்ல மெடிக்கல்ல இருக்க பசங்களை வச்சு சும்மா புஷ் பண்றன்ற பேர்ல, சிபிஆர் கொடுக்குறன்ற பேர்ல, எங்களை கூப்பிட்டு காமிக்கணும்ன்ற பேர்ல ஒரு 10 பேர் பண்றாங்க. நாங்க உள்ள எங்களால பார்க்க முடியாதுன்னு வெளியே வந்தோடனே நிப்பாட்டிடுறாங்க சார். ரிட்டர்ன் நான் உள்ள போயிட்டு பாக்குறேன், ரிட்டர்ன் நான் பார்க்கும்போது ரிட்டர்ன் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரியே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 இருக்க பேஷண்ட், 36 37 ஐசியூல இருக்க பேஷண்ட்டுக்கு வெறும் 2 டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டாக்டர் இல்ல ஒரு 15 டாக்டராச்சும் அங்க இருக்கணும் சார். நைட் டைம்ல வெறும் 2 டாக்டர் கேட்டா இவங்க தான் டாக்டர், இவங்க தான் சீஃப் சர்ஜன், இவங்க தான் சீஃப் இதுன்றாங்க. பட் ஆனா நிரந்தர கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்டே பண்ணல சார் அவனுக்கு. அவன் உள்ள போகும்போது அந்த 2 கையை தூக்கிட்டு நான் போயிட்டு வரேன் நடந்து போனவன். நீங்க வேணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் சரி எந்த ஃபுட்டேஜும் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஆதாரம், லைவான ஆதாரம் கிடைக்கும். இது கரெக்டான எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் சார். எங்களுக்கு இது சும்மா வந்து 2 விரலுக்கோசம் ஒரு உயிரை கொடுத்துட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் இது இல்லை சார். இதுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பும், எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையும், எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வேணும் சார். நியாயமான ஜஸ்டிஸ் வேணும். இதுக்காக கவர்மெண்ட்ல கேட்கறதா இல்ல யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல.
இல்லாதப்பட்டவங்களுக்கு இதுதான் ஒரு தீர்வானும் தெரியல. இல்ல இருக்கப்பட்டவங்க எது வேணா பண்ணலாம், இல்லாதப்பட்டவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இல்லாதப்பட்டவங்க அப்படியே தான் போகணும்னா இல்ல இது இந்த ஆட்சி இல்ல எந்த ஆட்சி வந்தாலும் இது இப்படியே தான் இருக்கும்னா எதுவுமே பண்ண முடியாது சார். என் பேர் இம்ரான் சார். என் பேரு